அமெரிக்க கப்பல்கள் மீது 10 நாட்களில் இரண்டாவது தாக்குதல். ஏடன் வளைகுடாவில் இறங்கி அடிக்கும் ஹவுதி படை. திங்கட்கிழமை ஏமன் ஹவுதி படை 3 அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் யஹ்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏடன் வளைகுடாவில் அமெரிக்காவின் 2 போர் கப்பல்கள் மற்றும் 1 சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கடற்படை, ஆயுதப்படை மற்றும் UAV கூட்டு தாக்குதலை நடத்தியதாகவும், ஏவுகணைகள் மற்றும் பல ட்ரோன்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏமன் ஹவுதி படை அமெரிக்க போர் கப்பல்களை குறிவைத்து தாக்குவது கடந்த 10 நாட்களில் இது 2வது முறையாகும். ஒருபுறம் கடற்படையை கொண்டு அமெரிக்காவை பதற வைத்த ஹவுதி படை மற்றொரு புறம் தனது வான்வழி தாக்குதல் மூலமாக இஸ்ரேலை அதிர வைத்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள யஃபா மற்றும் அஷ்கெலோன் பகுதிகளில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தளங்கள் மீது 2 ஆளில்லா விமானங்களை கொண்டு ஹவுதி படை தாக்குதல் நடத்தியதாக ஜெனரல் யஹ்யா தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாக ஏமன் ஹவுதி படை அறிவித்துள்ள போதும், ஆக்கிரமிப்பு படை வீரர்களில் உயிரிழந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் குறித்த விவரங்களை வெளியிடாமல் இஸ்ரேல் மௌனம் காத்து வருகிறது. தற்போது சிறிய இராணுவ தளங்களை அழிப்பதில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. இதனிடையே ஒருபுறம் ஹமாஸும் மற்றொருபுறம் ஹவுதிகளும் கொடுத்து வரும் பதிலடி மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. ஏமன் மீதான அமெரிக்க பிரிட்டிஷ் தாக்குதல் மற்றும் காசா மீதான முற்றுகை நிறுத்தப்படும் வரை ஏமன் ஹவுதிகளின் பதிலடி தொடரும் என ஜெனரல் யஹ்யா எச்சரித்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.